Hey hi guys, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தமிழ் ட்ரெடிஷன் டூ வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி ரெசிபி, இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா ஹனி கேக். இதை நான் என் ஃப்ரெண்டு உஷா பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதை பண்ணினேன். ஸோ நான் பண்ணது எக்ஸாக்டாக அவங்க கேக் மாதிரி வரல. ஸோ நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ண அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு கப் சுகர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பவுடர் சுகர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன டம்ளரில் தயிர் எடுத்துக்கோங்க. அதுதான் 1/4 கப் தயிர். அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர் சுகர், அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா மிக்சர்லேயே கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தயிர் எண்ணெய்க்கு பதிலாக 2 முட்டை உடச்சி ஊற்றி கலந்துக்குங்க. ஸோ இது நல்லா கலந்த உடனே நமக்கு 2 கப் மைதா தேவைப்படும் இந்த நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற பொருளுக்கு. ஸோ அதை நல்லா சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கேக் பண்ணுறதுக்கு நம்ம சலித்த மைதா தான் யூஸ் பண்ணணுமாம்மா. அப்போ தான் கேக் கட்டி தட்டாமல் நல்லா நீட்டாக வரும். ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பாலும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். அதனால் என்னோடய கேக் ரொம்ப பூ மாதிரி வந்துருச்சு. இங்கே நான் ஒரு 1/2 கப் ஆஃப் பால் யூஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் குறைச்சி 1/4 கப் ஆஃப் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 1/2 கப் பால் யூஸ் பண்ணதுனால என்னாச்சு, ரொம்ப 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 கேக் உதிரியாக வந்துருச்சு. உங்களுக்கு கட் பண்ணுற பதத்துக்கு வராமல் உதிரியாக நல்லா தான் இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு கட் பண்ணணும், பர்த்டே கேக் மாதிரி கட் பண்ணணுன்னா கொஞ்சம் பால் குறைச்சிக்கோங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லா கேக்குக்குமே பேஸ். எந்த கேக் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போடாமல் கேக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் கேக் அவ்வளோ புஃப்னு உப்பிலாம் நல்லா வராது. கொஞ்சமாவது பேக்கிங் சோடா போடணும். ஸோ ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்கிது. அந்த கேக் பேக்கிங் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கேக் பேஸ் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எக் போட்டு பண்ணலாம். அதில் நீங்கள் தயிர், ஆயில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கேக் வைக்க போகிற அந்த ட்ரே எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் இல்லைனா நெய் பிடிக்கும்னா எது வேணாலும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் மிக்சரை அதில் போட்டுடலாம். நம்ம எப்போ ஆட் பண்ணாலும் நம்ம கேக் மிக்சர் நம்ம கேக் ட்ரேயில் 1/4 இருக்கிற மாதிரி இல்லைனா 1/2 இருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அது நல்லா இப்போ உப்பி வரப்போ அந்த கேக் ட்ரே ஃபுல்லாக நிரம்பிடும். நீங்கள் ஆல்ரெடி நிரம்பி போட்டிங்க அப்படின்னா அது பொங்கி வெளியெல்லாம் ரொம்ப நாஸ்டி ஆயிரும். இப்போ போட்டோன்னா 2 தட்டு தட்டிக்கணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எதாக இருந்தால் அது ரிலீஸ் ஆயிரும். ஸோ நான் விசிலையும் கேஸ்கட்டையும் கழட்டிட்டு இந்த குக்கரில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ கீழே வைக்கிறதுக்கு இப்படி ஒன்று வச்சுட்டு நம்மளோட கேக் ட்ரேவை கொண்டு போய் அப்படியே குக்கரில் வச்சிடலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நிறையா பேர் வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மேலே பண்ணுற ஸ்ப்ரெட்டுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கிறோம். அந்த பாகு லைட்டாக ஆறினோன்னே ஒரு 2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லார் வீட்லேயும் இந்த ஜாம் இருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் போல் இருந்ததுன்னு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2-3 டீஸ்பூன் ஜாம் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதையும் பாகு மாதிரி காய்ச்சிருங்க. அதுவும் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ஒரு 2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது இது 2 தான் நம்மளோட கேக் ஸ்ப்ரெட்டாக இருக்க போகுது. இப்போது இதெல்லாம் செய்கிற கேப்பில் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 25 நிமிஷம் ஆச்சு நம்ம கேக் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ கேக்கை ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டு அப்புறம் சைடில் கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா கேக் அழகாக வந்துடும். இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் பாலும் எண்ணெயும் அதிகம் ஆட் பண்ணங்காட்டி சைட்லாம் கொஞ்சம் பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த 2 லெவலையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே எடுத்த கேக்கில் டூத் பிக்கையோ இல்லை மைகூதியோ வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்க சுகர் அண்ட் ஹனி பாகு அப்போ தான் உள்ளே சூப்பராக இறங்கும். நம்மளோட அடுத்த லேயர் ஜாம் போட போகிறோம். இப்போது என்கிட்ட ஜாம் கம்மியாக இருந்தங்காட்டி நான் கம்மியான லெவலில் இந்த ஸ்ப்ரெட் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இதில் நல்லா திக்காக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் ஜாம் போட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கேக் ரொம்ப அமேசிங்காக வரும். ஸோ கேக்கோட ஸ்ப்ரெட்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெக்கரேட்டிங்னா என்னென்னா டெசிகேட்டட் கோகோனட் தான். என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை, அதனால் ட்ரை கோகோனட்டை லைட்டாக கிரைண்ட் பண்ணி மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த குவாரண்டைனை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு போய் பாருங்கள். ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.